25 நாடகம் இந்தியாவின் முதுகெலும்பு என்னும் இந்தியாவின் எதிர்காலம் என்றும் வர்ணிக்கப்பட்ட கிராமங்கள் தங்கள் முகவரியை விவசாயத்தை இழந்துவிடும் சூழலில் நாங்கள் தொலைக்க மாட்டோம் என்று நடிக்க வரும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். சென்னையில் வேலை செய்யும் கபிலன் பொங்கல் பண்டிகைக்காக தனது கிராமத்திற்கு நண்பர்களுடன் வருகிறான். கபிலன் குடும்பத்தினர் அவர்களின் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள். அன்று மதியம் உணவு முடித்தவுடன் கபிலன் தன் நண்பர்களை அழைத்து கொண்டு தனது கிராமத்தை சுற்றி காட்டிவிட்டு தன்னுடைய வயலுக்கு அழைத்து வருகிறான். அப்போது அங்கு நடப்பதை காண்போம். காட்சி 1. பங்கு பெறுவோர் கபிலன், ரகு, குணா, சுரேஷ். பச்சை பசல் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா கபிலா, உங்க வயல் சும்மா எவ்வளவு ஏக்கர் இருக்கும்? இங்கிருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்க வயல் தான் குணா. அடேங்கப்பா, நெல், தென்னை, வாழை, கரும்பு, காய்கறின்னு எல்லாமே இருக்கு. நீங்க காசு கொடுத்து காய வாங்க மாட்டீங்க போல. அப்படியெல்லாம் இல்லை, இல்லாத பொருட்களை வாங்கித்தானே ஆகணும். உங்க பரம்பரையே விவசாய குடும்பம் தானே? எங்க பாட்டன் முப்பாட்டன் இப்ப அப்பா காலம் வரைக்கும் நாங்க விவசாய குடும்பம்தான். நான் தான் வேற வேலைக்கு போயிட்டேன். இருந்தாலும் இந்த விவசாயத்தை விட மாட்டேன். இது எங்க ரத்தத்திலேயே ஊறி போச்சு. பாரு, எவ்வளவு தேங்காய் கொலை கொலையா இருக்கு. கிராமம் தான். நல்ல சுத்தமான காத்து, இயற்கையா விளைஞ்ச காய்கறிகள், நல்ல சுத்தமான உணவு. பேசாம இங்கே இருந்துடலாமா குணா? ரகு, நீயும் வேணா இங்க நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணு. யாரு வேண்டான்றாங்க? இவர்கள் பேசிக்கொண்டே வரும்போது கபிலனின் அப்பா எதிரில் வருகிறார். என்னப்பா, எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நம்ம வயலுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா. உங்க கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். இந்த மண் வாசனை, பச்சை பசேல்னு பார்க்க எவ்வளவோ அழகா இருக்கு அங்கிள். இது எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ தெரியல. வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம். காட்சி 2. பங்கு பெறுவர் கபிலனின் அப்பா, கபிலன், கபிலனின் அம்மா. கபிலனின் அப்பா ஏதோ யோசித்தவாறு உட்கார்ந்திருக்கிறார். அப்போது கபிலனின் அம்மா அங்கே வருகிறார். என்னங்க என்னங்க, ஏதோ யோசனையில் இருக்கீங்க. கூப்பிடுறது கூட காதுல விழல, சரியா கூட சாப்பிடல. என்னங்க விஷயம்? அப்போது கபிலன் வருகிறான். என்னம்மா, நீங்க இன்னும் தூங்க போகலையா? பேசிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, அப்பா ஏதோ யோசனையில் இருக்காரு. என்ன யோசனை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமாப்பா, நான் கூட பார்த்தேன். சாயந்தரத்துல இருந்தே உங்க முகம் ஒரே வாட்டமா இருந்தது. என்னப்பா விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற தோப்புக்கார சண்முகம் இருக்கால, அவன் தோப்பு துறவு எல்லாத்தையும் விற்க போறானா. சண்முக அண்ணனுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? நல்லபடியா தானே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாரு. தோட்டத்தை விற்கிற அளவுக்கு அவருக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ? கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ தொழிற்சாலைக்காரங்க நல்ல விலைக்கு கேட்குறாங்கன்னு அதனால நிலத்தை விற்க போறாராம். நாங்கெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே இல்லை. என்னது தொழிற்சாலையா? என்னப்பா சொல்றீங்க? அந்த தொழிற்சாலை வந்துச்சுன்னா நம்ம மண்ணெல்லாம் பாலாயிடுமே, நிலத்தடி நீரெல்லாம் கெட்டு போயிடுமே. இங்கே இருக்கிற மக்களை அது ரொம்ப பாதிக்குமே அப்பா. நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது தானே. நாங்கள் எவ்வளவு தான் சொல்கிறது? அப்படி எல்லாரும் கூட்டமாக போய் கேட்டால் என்னோட நிலம், நான் என்ன வேணால் செய்வேன், கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. யார் சொல்லியும் அந்த அண்ணன் கேட்கலனா என்ன பண்ணுறது? எல்லாம் பட்டாதான் தெரியும். என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நீ போய் தூங்குப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தூங்கிட்டாங்களா? அவங்க தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சுமா. அப்பா, பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் நம்ம கோயிலில் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குல்ல, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் போடலாம்னு இருக்கோம்ப்பா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். தாராளமாக போடுங்க. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்கலாமா? எனக்கும் தூக்கம் வருது. காட்சி 3. ஊரில் பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அங்கு கபிலன் குடும்பமும் சண்முகம் குடும்பமும் வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக கபிலனும் அவன் நண்பர்களும் நடிக்கும் நாடகத்தை காண்போம். இல்லே கபிலா, உன்னை பார்க்க தானே வருஷா வாரேன். எதுக்கு? டேய், நாளைக்கு நாமெல்லாம் பக்கத்தூரில் இருக்க தேட்டருக்கு போகலாமா? அட போடா, மனசே சரியில்லை. என்னடா ஆச்சு? வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரே வாந்தி மயக்கம். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? தண்ணினால தான் வந்திருக்கும்னு சொல்கிறாரு.
கவலைப்படாதடா, கவலைப்படாத. மருந்து சாப்பிட்டா அம்மாக்கு சீக்கிரமா சரியாயிடும். எதிரே குணா ரகு இருவரும் நடந்து வருகையில் ஒருவனுக்கு இரும்பல், இளைப்பு அதிகமாகி விடுகிறது. டேய் அங்க பாரு, அவனுக்கு உடம்பு முடியல. என்னாச்சு? தண்ணி வேணுமா? ஒன்றும் வேணாம்ப்பா, இப்போ கொஞ்ச நாளா இப்படி தான் இருக்கு. டாக்டர்கிட்ட போய் மருந்தோ சாப்பிட்றேன், இளைப்பு குறையவே இல்லை. டாக்டரு இங்க உள்ள தண்ணீர் தான் காரணம்னு சொல்றாரு. எனக்கு பாருங்க, உடம்பெல்லாம் அலர்ஜி, தோல் வியாதி. எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல நிறைய பேருக்கு இப்படிதான் இருக்கு. பக்கத்தில் இருக்க தொழிற்சாலை கழிவு பூமியில் தண்ணியோட கலக்கிறதுதான்னு சொல்றாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. ஊருக்குள்ள விவசாய நிலத்துல தொழிற்சாலை இருக்கக்கூடாதுங்கிறத தலைவர்கிட்ட சொல்லி இதற்கு ஒரு முடிவு கட்டணும். சரியா சொன்னீங்க தம்பி. எங்க காலம் முக்காவாசி முடிஞ்சு போச்சு. அடுத்த தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது போல. இங்க இருக்கிற ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்தா இந்த நிலைய மாத்தலாம். தம்பி, இந்த ஊர்ல மழை இல்லைன்னு விவசாய நிலத்தை தொழிற்சாலைக்கு வித்துடுறாங்க. இதனால பல வியாதிக்கு ஆளாகிறாங்க. தொழிற்சாலை வேண்டாம்னு நாங்க சொல்லல. விவசாய நிலத்துல தொழிற்சாலை வந்தால் எவ்வளவு பாதிக்கும்னு இப்ப நீங்க பாத்தீங்க. இப்படியே போனா என்ன 20-30 வருடங்கள்ல விவசாய நிலமே பாழாகிடும். நாங்க இதை பத்தி தலைவர்கிட்ட பேசி இந்த கிராமத்து விவசாயத்தை நிச்சயமா மீட்டெடுப்போம். விவசாயத்தை மீட்போம், சங்கதிகளை காப்போம். இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்ததல்ல. இதற்கு பின்னால் நெடிதர உழைப்பு இருக்கின்றது. என் தகப்பன் விதை விதைத்தான், உன் தகப்பன் நீர் ஊற்றினான். நீ உழைக்க தயங்காதே, நீ உழைக்க உழைக்க உயர்ந்து கொண்டே. நன்றி, வணக்கம். பட்டிமன்றம். வெற்றிக்கு மிகவும் அவசியம் முயற்சியா திட்டமிடுதலா? வெற்றிக்கு மிகவும் அவசியம் முயற்சியே என்று ஓர் அணியினரும், இல்லை திட்டமிடுதலே என்று மற்றொரு அணியினரும் இந்த சிந்தனை பட்டிமன்றத்தை சிந்தனை களமாக மாற்ற வருகின்றனர் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள். வாங்க. வணக்கம். வெற்றிக்கு மிக அவசியம் முயற்சியா திட்டமிடுதலா என்னும் தலைப்பின் கீழ் இரு தரப்பினர் வந்துள்ளனர். அதில் முயற்சியே என பேசுவதற்காக ஹர்ஷினி வருகிறார். என் தாயின் பணிக்கூடம் உடைத்து இந்த உலகிற்கு நான் வந்ததே என் முதல் முயற்சி. என் முதல் முயற்சிக்கு வித்திட்ட என் தாய்க்கும், தாய் மண்ணுக்கும், தமிழ் மொழிக்கும், தலைப்பே புரியாம வந்திருக்கும் எதிர்கட்சியினருக்கும், இங்குள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களும். வெற்றி அவசியம். வெற்றி தாங்க, முயற்சி தாங்க வெற்றிக்கு முக்கியம். யாராச்சும் இதை எதிர்க்க முடியுமா? 1000 திட்டம் நீங்க தீட்டினாலும் முயற்சி இல்லாத வரைக்கும் அந்த திட்டம் தூங்கிட்டு தானங்க இருக்கும். நீ முயற்சி செய்யும் வரை இந்த உலகம் அதை வீண் முயற்சி என்று தான் சொல்லும். அந்த முயற்சியிலேயே வெற்றி பெற்று விட்டாய் என்றால் அதை விடாமுயற்சி என்று சொல்லும். சார் ஜேம்ஸ் டைசன் ஒருத்தர் இருந்தார். மனுஷனுக்கு பொறுமை ஜாஸ்தி. இவ்வளோ புகழ்றேன்னு என் பெரியப்பாவான்லாம் கேட்காதீங்க. இவர் தான் வேக்யூம் கிளீனரை கண்டுபிடிச்சார். 5126 முறை தோல்வி அடைஞ்ச உடனே அவரோட முயற்சியில துவண்டு போகாம 5127வது முறைன்னு முயற்சி செஞ்சதுனால தான் இப்ப உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சுட்டு போயிருக்காரு. நம்மள நிறைய பேர் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அந்த முயற்சியை அடுத்தது திருப்பி பண்ணாம அதுல இருந்து துவண்டு போயிடுறோம். இதுக்கு உதாரணமா என் வாழ்க்கையிலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருவிழாவுக்கு போயிருந்தேன் எங்க அப்பாவோட. அங்க ஒரு யானையை பார்த்தேன். திருவிழால யானையை பார்க்கறது என்னமா அதிசயமான சம்பவம்லாம் கேட்காதீங்க. அந்த யானையை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். யானையை போய் துணிக்காய போடுற கயிறால கட்டி போட்டிருக்காங்க. என்னடா இது, யானைக்கு வந்த சோதனைன்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். என்னப்பா யானைக்கு கொஞ்சம் மரியாதை வேணாமான்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, அந்த யானையை சின்ன வயசுல அதே கயிறால தான் கட்டி போட்டிருப்பாங்களாம். அப்ப அதுக்கு பலம் இல்லாததுனால அந்த கயிற்றோட பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அந்த முயற்சியவே கைவிட்டுருமா. பாவம், வாழ்க்கைய அந்த கயிற்றோட பிடியிலேயே கழிச்சிடும். முயல் வெல்லுமா ஆமை வெல்லும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா முயலாமை ஒரு நாளும் வெற்றி பெறாது. விதி 1000 கதவுகளை மூடினாலும் விடாமுயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்காமலையா போயிடும். என்னங்க திட்டம்? வெறும் திட்டத்தை வச்சு புடலங்காயா பறிக்க முடியும்? திட்டம் போடுறதே ஒரு முயற்சி தானங்க.
ரேஷன் கடையில் இப்போ 1000 ரூபா தள்ளன்றதுக்காக திட்டம் மட்டுமா போட்டுட்டு உட்காந்துருக்கோம்? இருங்க நடுவர் அவர்களே, திட்டம் மட்டுமா போட்டுட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கு பதிலாக எவ்வளவு முயற்சி செஞ்சு 1000 ரூபாயை வாங்கணும். ஒரு குழந்தை தப்பு பண்ணா அந்த குழந்தையோட தப்பை திருத்த வேண்டியது பெற்றவங்களோட முயற்சி. அதை விட்டுட்டு குழந்தை அவனா திருந்திடுவான்னு திட்டம் மட்டும் தீட்டிட்டு இருந்தா குழந்தை உருப்படுமா? என்ன நான் சொல்றது? முயற்சி குயவன் கையில் களிமண் போன்றது. அது என்றாயினும் வெற்றியை மட்டுமே தரும். உன் மூச்சு நின்றால் மட்டும் மரணம் அல்ல, உன் முயற்சி நின்றாலும் மரணம்தான். கடைசியில நடுவர் அவர்களே, எஸ்கே ஸ்டைலில் ஒன்று சொல்லணும்னா, நீங்க பட்டிமன்றம் நடத்துங்க, நடக்காம போங்க, மணியை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா திட்டம்னா என்னன்னே தெரியாம அந்த பக்கம் அந்த 4 பேர் திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு வருவாங்க. அவங்க பக்கம் சாஞ்சிடாம வெற்றிக்கு அவசியம் முயற்சி முயற்சி முயற்சியேன்னு எங்க பக்கம் தீர்ப்பை தருமாறு சொல்லிடுறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏம்மா இருங்கம்மா, இன்னும் எதிர நீ பேசவே இல்லை, அதுக்குள்ள தீர்ப்பு கேட்டால் நான் எப்படி சொல்றது? ரொம்பவே அழகாக பேசினாங்க. அதிலும் ஷாக் ஆயிட்டேன்னு ஒரு கதை பேசினாங்க. அதை பார்த்து நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவங்க பொதுவாக ஒன்று சொல்லிட்டாங்க, எனக்கு முயலை ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமாலாம் தெரியாதுங்க, ஆனால் முயலாமை ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு. இதற்கு எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். முத்து நித்யஸ்ரீ வராங்க. வாங்க முத்து நித்யஸ்ரீ. வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாழ்வில் வெற்றி பெற திட்டமிடுதலே அவசியமான ஒன்று என்பதை பற்றிய எனது கருத்துக்களை முன்மொழிகின்றேன். எட்டாத உயரங்களையும் எட்டிவிடலாம், திட்டமிடுதல் சரியாக இருந்தால். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அமெரிக்க நாட்டை சேர்ந்த பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். அதாவது வெற்றி பெற திட்டமிட தவறினோம் அப்படின்னா தோற்பதற்கு திட்டமிடுறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட இலக்கை அடையணும்னா வெறும் முயற்சி மட்டுமே பத்தாது, சரியான திட்டமிடுதல் மிகவும் தேவை. ஒரு சிற்பிக்கு தெரியும் எத்தனை நாட்கள்ல, எத்தனை வாரத்துல, எத்தனை மணி நேரத்துக்குள்ள ஒரு சிற்பத்தை செதுக்கி முடிக்க முடியும்ட்டு. அந்த டைமை அவர் கரெக்டாக திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த கல்லை ஒரு சிற்பமா அவரால் மாற்ற முடியும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு குட்டி கதை சொல்லவா? தேவலோகத்தில் ஒரு நாள் நாரதர் கனி ஒன்றை சிவபெருமானிடம் கொடுத்தாராம். சிவபெருமான் விநாயகரிடமும் முருகரிடமும் அந்த கனியை, உலகத்தை முதலில் யார் 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அதை தருவதாக கூறினாராம். முருகரோ திட்டமே இடாமல் முயற்சியில் வேகமாக ஈடுபட்டார். ஆனால் விநாயகர் தன்னால் எது முடியும் எது முடியாது என்று நன்றாக சிந்தித்து யோசித்து திட்டமிட்டு செயலில் ஈடுபட்டார். அந்த கனியை தனது வெற்றி கனி ஆக்கி கொண்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? திட்டமிட்டால் வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயமே. வடிவேலு ஸ்டைல சொல்லணும்னா எதையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். சரியாக திட்டமிடுங்கள், தனித்து நில்லுங்கள், துணிந்து செயல்படுங்கள், வெற்றி உங்களுடையதே என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. அதாவது இவங்க வானத்தில் ஆரம்பித்து குடும்பத்தையே இழுத்துட்டாங்க, இன்னும் பார்வதியை மட்டும் தான் விட்டுட்டாங்க. என்ன கேட்டால் சிவனுன்றாங்க, முருகருன்றாங்க, திடீர்னு பார்த்தா வேற யார் எடுத்துகிட்டு வந்தாங்களே விநாயகருன்ட்டாங்க. நல்லா பேசுனீங்க. இதற்கு எதிரிலேருந்து ரம்யா வாங்க வாங்க சீக்கிரம். தேர்வு எழுதி முடித்து விட்டு ஆள விடுங்கடா போதும் என்று வந்து அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களே, நீங்கள் தேர்வு எழுதினால்தான் எங்களால் பெருமூச்சு விட முடியும் என்று கூறும் ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி, வெற்றிக்கு மிகவும் அவசியம் முயற்சிதான் என்ற அணியிலிருந்து என் வழக்கை முன்மொழிகின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து வந்து திட்டம் முக்கியம்னு சொல்றாங்களே, ஒரு காரியத்தை முடிக்கணும்னா திட்டம் மட்டும் எப்படிங்க முக்கியம்? அதற்கு தேவையான முயற்சி இல்லாமல் ஒரு காரியத்தை எப்படி நடுவர் அவர்களே முடிக்க முடியும்? வெறும் திட்டத்தை மட்டும் வச்சு கோட்டையா கட்ட போறீங்க? ஏபிஜே அப்துல் கலாம் கூட வெற்றிக்கு மிகவும் அவசியம் முயற்சி தானுங்க சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு சின்ன வயசுல இருந்து பார்த்த டோரா பூஜியில கூட முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம் பட்டிமன்றத்துக்கு அப்படின்னு பார்த்து தானுங்க வளர்ந்தோம். இவனுங்க நான் திட்டம் கட்டோன்னு புதுசா என்னத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. உதாரணத்துக்கு இப்போ பொது தேர்வு வரப்போகுது, கூட்டி கழிச்சு பார்த்தா 1.5 மாதம் கூட இல்லை. நானும் திட்டம் போட்டுட்டு தான் நடுவரவர்கள் இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும், சாப்பிட்டு படிக்கணும், நைட்டு படிக்கணும்னு சாப்பாடு உள்ளே போனோன்னே விட்டத்தை பார்த்து மயங்கிடுறேன் நடுவரவர்களே.
வெறும் திட்டத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்றது? நல்ல மதிப்பெண்ணுன்னா திட்டத்தோட முயற்சி தானேங்க அவசியம். அந்த முயற்சி இல்லாம திட்டத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது? எதை செஞ்சா வெற்றி கிடைக்கும் என கண்டுபிடிப்பதை விட எதை செஞ்சா வெற்றி கிடைக்காத என கண்டுபிடிப்பது தாங்க புத்திசாலித்தனம். உதாரணத்துக்கு வருஷம் வருஷம் சென்னைக்கு ஒரு கெஸ்ட் வர மாதிரி போன வருஷம் மிச்சாங்னு ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். திட்டம்லாம் அரசாங்கம் நல்லாவே போட்டுட்டாங்க. உயர்ந்த அளவில் வந்து தண்ணி எப்படி வந்துச்சுன்னா அந்த கால்வாயில் எந்த கால்வாயில் போகணும்னு திட்டம்லாம் நல்லாவே திட்டம். ஆனால் அதற்கான முயற்சி எடுக்காத ஒரே காரணத்தினால தான் ஒரு நாள் பெஞ்ச மழைக்காக 7 நாள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடத்தோமா. 7 நாள் ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க, அது வேற விஷயம். அது ஜாலியாக தான் இருந்தது. இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற இசை கலைஞர் ஒருவர் இசை கச்சேரி ஒன்று நடத்தினார். 10,000 பேர் தாங்க வர சொல்லியிருந்தாங்க. திட்டம் போட்டு வந்தது என்னமோ 50,000 பேர். டைமண்ட் டிக்கெட்டுன்றான், கோல்டன் டிக்கெட்டுன்றான், 25,000மா 50,000மா. இதை மட்டும் கூறிடுவேன் நடுவர் அவர்களே. எல்லாருக்கிட்டையுமே டைமண்ட் டிக்கெட் கோல்டன் டிக்கெட்லாம் இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் ஹேவிங் டைமண்ட் டிக்கெட், கோல்டன் டிக்கெட், பட் நோ பார்க்கிங் டிக்கெட். 50,000 25,000 கொடுத்து வந்தவங்களாம் பார்க்கிங் டிக்கெட் இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி போன நடுவர்களே. உங்கள் குறுக்கு திட்டத்தினால, முயற்சி இல்லாத ஒரே காரணத்தினால தான் அத்தனை பேரோட காசு வேஸ்ட் ஆச்சு, டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒழுங்காக திட்டத்துக்கான முயற்சி போட்டிருந்தா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிருக்குமா? விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. திட்டம் கட்டம்லாம் நாங்கள் படம் எடுக்கல, விடாமுயற்சின்னு தான் படம் எடுத்தோம். அந்த படமும் வெற்றியில தான் முடியும். எதிரணியை பார்த்து சொல்லிக்கிறேன், முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறலாமா? முடியும் என்றால் முயற்சி செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிப்பொலி, சரியா பேசிட்டாங்க. அதுவும் ஆரம்பத்திலே ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கவர்ந்து விட்டு உங்கள் நகைச்சுவையின் மூலமாக. அப்படியே எதிரணிகள் இருக்கவங்களாம் இறங்கி போயிடுங்கன்ற அளவுக்கு பேசிட்டாங்க. இப்போ இதற்கு பதிலடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ருத்ரேஷ் வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவராமா, நம்ம தலைப்பு வெற்றிக்கு அவசியம், முயற்சியால் வெற்றியான் தானே. அப்படி முயற்சியால் ஒரு வெற்றிக்கும் திட்டமிட்டு ஒரு வெற்றிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? முயற்சியால் வெற்றி அடைஞ்சனா கை நிறைய சம்பாதிக்கலாம். திட்டமிட்டு முயற்சி தாங்க நம்மளுக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்க வரைக்கும் வைக்கும். ஏன் இது வரைக்கும் சம்பாதிச்சவங்க எல்லாருமே திட்டமிட்டு தாங்க சம்பாதிச்சாங்க. நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எதிரணிலிருந்து சம்மந்தமே இல்லை டோரா பூஜை கூட இவங்க எழுத்துட்டாங்க. அந்த டோரா பூஜை கூட இவர் வழிகாட்டியை வச்சு திட்டமிட்டு தாங்க இலக்கு அடையிறா. இன்னொன்று சொன்னாங்க, திரையரங்குக்கு வராத அஜித் படத்தை பத்திலாம் சொன்னாங்க. ஆனா எங்க தளபதி விஜய்ங்க, எங்க தளபதி விஜய் ஆல்ரெடி மாஸ்டர் படத்துல ஒரு ஆசிரியரா வந்து வழி தவறின மாணவர்களை எப்படி திட்டமிட்டு மாத்திராம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த படத்துல அவர் பேரே மேன் ஆஃப் பிளான் தாங்க. இது மட்டுமா, இவங்க சொன்னாங்க எது பண்ணா வெற்றி கிடைக்கின்றதை விட எது பண்ணா வெற்றி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு செய்யறது தான் புத்திசாலித்தனம். அப்படி எது சரி தப்புன்னு அறிஞ்சு செய்யறதே எங்க திட்டம் தானங்க. அதுவும் இல்லாம ஹர்ஷினி ஒன்று சொன்னாங்க, வேக்யூம் கிளீனை கண்டுபிடிச்ச அந்த யாரோ ஒருவர், ஆமா அவரு கூட அவர் முயற்சி செஞ்ச அந்த திட்டத்துக்கு சொல்ல விடுங்கல. அவர் கண்டுபிடிச்ச அந்த வேக்யூம் கிளீனர் கூட ஒரு திட்டம் தானங்க அவசியம். கடைசியா உனக்கு சொல்லிக்கிறாங்க, திட்டம் இல்லாம முயற்சியும் உழைப்பு இருந்தா அது வீண் போகும். அதுக்கு எடுத்துக்காட்டு வேற யாரும் இல்லைங்க, எங்க தளபதி தாங்க. ஆக மொத்தத்துல வெற்றிக்கு அவசியம் திட்டம் தான் இப்படின்னு தீர்ப்பு நடுவரமா, தீர்ப்பு அந்த பக்கம் போயிடக்கூடாது. நன்றி, வணக்கம். தம்பி நடுவரே மிரட்டுறப்பா, சரியே இல்லை. ரொம்பவே நல்லா பேசினாரு, ஊக்கபூர்வமாக பேசினார், மிகச் சிறப்பாக பேசினார், தெளிவாக பேசினார். பார்க்கலாம், எதிரணிலேருந்து நிக்கோலஸ் வராரு, என்ன சொல்றாரு பார்க்கலாம்.
விதை விதைக்கிறவன் பாக்கியவான் என்ற திருவசனத்தின்படி அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே தெரியும் முயற்சி பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இல்லை திட்டம் தீட்டி என்ன பண்ண போகிறோம்? வெறும் முயற்சி இருந்தால் தான் வெற்றியை நோக்கி போக முடியும். அதாவது தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறி தான் ஆகணும். ஏன்னா திட்டம் மட்டும் தீட்டிட்டு இருந்தால் தேங்காய் கிடைக்காது. முயற்சி இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். எனக்கு ஒருத்தரை தெரியும், கடந்த 4 வருடங்களாக திட்டம் மட்டுமே தீட்டிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்டில் 100 மார்க் எடுக்கணும்னு இப்போ வரைக்கும் தீட்டிட்டு தான் இருக்காரு. இதுக்கு மேலேயும் தீட்ட தான் போகிறாரு. ஆனால் அவர் முயற்சி பண்ணியிருந்தா தேசிய அளவில் கூட மதிப்பெண் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் முயற்சி பண்ணலை. அவர் வேற யாரும் இல்லை, நான் தான். சரி, இப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது, ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோ. அதில் என்னென்ன நம்ம திட்டம் தீட்ட முடியும்? ஓடி போய் ஜெயிச்சாதான் முடியும். அதுக்கு முயற்சி தான் மூலாந்தரம். இப்போ போட்ட திட்டம் நடக்குமா நடக்காதான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்காதுன்னு தான் நிறைய பேருக்கு மனசில் வரும். ஆனால் இப்போ நீங்கள் தேர்வுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த சாப்டரில் ஒரு 5 மார்க், அந்த சாப்டரில் ஒரு 7 மார்க், 3 மார்க். ஆனால் அங்கே போயிட்டு அதாவது கொஷின் பேப்பரை பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்கானே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் இருக்கும். அது ஏன் சோகம்? இப்போ முயற்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் திட்டம் போடுறதுக்கு அந்த உதாரணங்கள் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கால்பந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லியோனல் மெஸ்ஸின்னு. அவங்க 2 பேரும் திட்டம் போட்டா வந்தாங்க, தன்னோட முயற்சினால வந்தாங்க. இப்போ ரொனால்டோ 15 வயசுல வந்து ஒரு கால்பந்து அரங்கத்தை பெருக்கிற வேலை தான் கிடைச்சிது. ஆனால் அவர் திட்டம் தீட்டினாரா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமையில வந்து நிற்போன்னு? அவர் முயற்சி பண்ணார். அதே மாதிரி தான் லியோனல் மெஸ்ஸி. அவருக்கு டார்பிசம்னு ஒரு தொற்று இருந்தது, அதாவது குள்ளமாகவே இருப்பார். அவர் நினைச்சாரா திட்டமாக போட்டார் உலகக்கோப்பை அடிக்க முடியும்னு? அடுத்தது அவர் சொன்னார், இது திட்டம் திட்டாம தான் நிறைய பேர் அந்த பணக்காரர்கள் ஆனாங்கன்னு. எலான் மஸ்க் திட்டம் போட்டா வந்தாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $100, இப்போ $22 பில்லியன். எல்லாமே முயற்சி தாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நடக்குது, 10 நிமிஷம் தான் உயிர் பழக்க முடியும்னா அந்த இடத்துல உட்காந்து திட்டம் மாத்திட்ட முடியும்? முயற்சி தான் பண்ண முடியும். எனவே முயற்சி தான் வெற்றிக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். ஸ்கோர் பண்றாருப்பா ஸ்கோரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் வாழ்க்கையே போராட்டம் போல. தென்னைமரம் ஏறுறாரு விழுறாரு, தென்னைமரம் ஏறுறாரு விழுறாரு. நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க. பார்க்கலாம், இன்னும் எதிரில் வெயிட்டாக இருக்கிறோம் நாங்கள். மகேஸ்வரன் வாங்கப்பா வாங்க. எனது நெஞ்சுக்குள் குடியிருக்கும் எனது அன்பு மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, எல்லோருக்கும் என் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கூண்டில் ஒரு குயில் இருந்ததாம். அது பகலிலும் சரி இரவிலும் சரி கூவுவதே இல்லையாம். குயிலின் சிறப்பே கூவுவது தானே என்று நான் அதனிடம் கேட்டேன். அதற்கு அந்த குயில் கூறியது, ஒரு நாள் நான் காட்டில் இருக்கும்போது வேட்டைக்காரன் வருவதை கவனிக்காமல் நான் கூவிவிட்டேன். அதனால்தான் இப்பொழுது கூண்டில் இருக்கிறேன். இனி என் வாழ்க்கையில் நான் கூவவே மாட்டேன் என்று திட்டமிட்டுள்ளதான். இதற்கு தான் வள்ளுவர் கூறுகிறார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பலமுறை திட்டமிட்டு செயல்படுவது வேண்டும். ஆனால் அதை திட்டமிட்டாமல் செயல்படுவதால் எந்த பயனும் இல்லை. உதாரணத்துக்கு, பள்ளிகளில் நாம் படிக்கும்போது திட்டமிட்டு செயல்படும் பழக்கத்தை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் நாம் ஒரு நிறுவனத்தின் பணியாற்றும் போதும் நமது பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு முடிக்க முடியும். ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவருக்கு எந்த வேலையை யாரிடம் கொடுத்தால் குறைந்த செலவில் முடிக்க முடியும் என்று திட்டமிட தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனம் வெற்றியை நோக்கி முன்னேறும். இல்லையெனில் தோல்வியில் தான் முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கரஸ்பாண்டர் சார் எடுத்துக்கோங்க. நம்ம கரஸ்பாண்டர் சார் கீழே பிரின்சிபல் மேம் கீழே சூப்பர்வைசர்ஸ் கீழே டீச்சர்ஸ் கீழே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ
இப்படி படிப்படியாக திட்டமிட்டதுனால தாங்க இந்த ஸ்கூலை நடத்த முடியுது. நடுவரம்மா இது மட்டுமா? இப்படி படிப்படியாக திட்டம் நடந்ததுனால தான் ஸ்கூலை நடத்த முடியுது. திட்டம் இல்லாமல் இப்போ இந்த ஸ்கூலை கட்டியிருக்க கூட முடியாதுங்க. ஒரு சரியான திட்டம் இருந்ததுனால தான் இந்த ஸ்கூலை கட்டிட முடியும். இவ்வளோ என்னங்க, ஏரிகள் குளங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் அடுக்குமாடி கட்டணங்கள் கட்டாமல் சரியாக திட்டமிட்டு தாழ்வான பகுதிகளையும் கால்வாய்களையும் வடிகால்களையும் எல்லாம் கட்டியிருந்தால் சென்னை வெள்ளத்தில் இருந்து கூட நாம் தப்பித்திருக்கலாம்ங்க. நாமும் பள்ளிகளில் அப்படித்தானே படிக்கின்றோம். காலாண்டு அரையாண்டு திருப்புதல் பல எழுதி படிக்கிறோம். எதற்காக? பொது தேர்வில் தயக்கமின்றி எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு தானே. எனவே வெற்றிக்கு திட்டமிடுவதில்லை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிகவும் யதார்த்தமாக பேசினீர்கள், நல்லா இருந்துச்சு. அதுலேயும் இவரும் குயிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாப்பா. எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா இவரும் குயிலும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, குயில் பேசணும்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த அளவுக்கு இவர் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்லா இருந்துச்சு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? கிடையவே கிடையாது. திட்டமா முயற்சி மட்டும்தான் அப்படின்னு அபயாம்பாள் இறங்குறாங்க களத்தில். வாங்க. ஞாயிற்றை துதிப்போம் அவன் நமக்கெல்லாம் துணை என்ற பாரதி போற்றிய பரிதியின் திருநாளான பொங்கல் விழாவை கொண்டாட இங்கு குழுமியிருக்கும் எனது இனிய நண்பர்களுக்கும் ஆசிரியர்கான சமூகத்திற்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள் நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, இந்த இந்தியாவில் ஒரு முக்கியமான ஆளோட பிறந்த நாளும் கூட. சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள். அவருடைய ஒரு கோட்டை சொல்லியே இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இஃப் யூ ட்ரை. முயற்சி செய்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. திட்டங்கிறாங்களே நடுவர் அவர்களே, எதிரணியரை பார்த்து கேட்குறேன், திட்டம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அதைத்தாம்மா நானும் ரொம்ப நேரமாக கேட்குறேன், நீ அது சொல்லுமா. ஏற்கனவே நம்ம எடுத்த முயற்சிகளை கருத்தில் வச்சுக்கிட்டு அதில் வெளிப்பாடுகளை யோசித்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசிக்கிறது தானே திட்டம். அப்போ அந்த திட்டத்துக்கே அடிப்படை இந்த இடத்துல எங்கள் முயற்சி தாங்க. இந்த ஆரம்பத்திலே அடிபட்டு போன திட்டத்தை வச்சுட்டு திட்டம் பேச இவ்வளோ நேரம் ஏறி இருக்கீங்க. இதில் வேற எங்கள் நண்பர் சொன்னாங்க, பிள்ளையார் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். நான் பிள்ளையார் திட்டம் போட்டு என்னங்க பண்ணார்? குடும்பத்தை தான் பிரித்தார். பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை கூப்பிட்றீங்களே, இங்கே இருக்கார் திருவள்ளுவர். அவர் உங்களுக்கு என்னங்க பண்ணார்? திருவள்ளுவர் எங்களுக்காக 5 அதிகாரம் ஒதுக்கிருக்காங்க, ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்காங்க திட்டம்னு. திருவள்ளுவருக்கு தெரியாதா எது தேவை எது தேவையில்லைன்னு? நண்பர்களே, உலகின் அதிசிறந்த திட்டங்கள் கூட தோல்வியை தழுவியுள்ளன சிறந்த செயல்பாடுகள் இல்லாத காரணத்தினால. தோல்வியுற்ற திட்டங்களை நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, ஆனால் தோல்வியுற்ற முயற்சிகளை நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுருப்போம். உதாரணத்துக்கு டெஸ்லா, அவர் தோல்வி தான் விட்டார். இன்னைய வரைக்கும் அது யாருமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினதில்லை. ஆனால் இன்னைய வரைக்கும் எல்லாரும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிறதுனால. வெற்று பக்கங்களை நிரப்புவது தான் திட்டம், வரலாற்று பக்கங்களை நிரப்புவது தான் முயற்சி. இதுக்கு தோல்வி திட்டம் தூண்டுகோலாக இருக்கும், திட்டம் அடிப்படையாக இருக்கும்னு பேசுகிறாங்களே. ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா போரில் தோற்று போய் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு குகையில் தஞ்சை அடைஞ்சிருந்தார். அந்த ராஜா படுத்துட்டு பார்க்கும்போது ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு ஒரு சிலந்தி வலை பின்னிக்கிட்டு இருக்கும்போது அந்த நூலில் திரும்பி அருந்தாலும் அது திரும்பி அதே பக்கத்துமே போயிட்டு இருந்துச்சு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். 7 தடவை தோத்த அந்த சிலந்தி 8வது தடவை மறுபடியுமே ஜெயிச்சிச்சு. அப்போ அந்த ராஜாவுக்கு தோணுச்சான், 7 தடவை தோத்த இந்த சிலந்தி 8வது தடவை முயற்சி செஞ்சு ஜெயிக்கும் போது ஒரு ராஜா நான் ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி முயற்சி பண்ணி ஜெயிச்சாரு. இந்த இடத்துல தூண்டுகோலாக இருந்தது உங்கள் திட்டம் இல்லைங்க, முயற்சி தான். திட்டம்னு மாத்தட்டுறீங்களே, திட்டம் என்னங்க பண்ணுச்சு? திட்டத்தை எத்தனை பேருங்க நீங்கள் ஒத்துப்பீங்க? முயற்சி செஞ்சு தோற்றா கூட அவன் முயற்சி செஞ்சு தோற்று போயிட்டான்னு சொல்லி பெருமைப்படுவோமே ஒழிய திட்டம் தீட்டி தோற்று போயிட்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திட்டம் தீட்டினாங்கங்க. இந்தியா இன்னைக்கு அணு ஆராய்ச்சியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. ஹோமி பாபா இந்திய அணு ஆராய்ச்சியின் தந்தைன்னு சொல்கிறோம். அவர் முதல்ல திட்டம் திட்டி கொண்டு போய் வச்சாருங்க. இந்த மாதிரி அணு ஆராய்ச்சி செய்யலாம், இந்தியாவும் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு கொண்டு போய் சொல்லும்போது இந்த சமுதாயமே, நடுவர் அவர்களே, இந்த சமுதாயமே அவரை எதிர்த்துச்சு. அது சரியான விஷயம் இல்லை, இந்தியாவுக்கு அவ்வளோ பலம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவர் தைரியமாக ஒரே ஒரு முயற்சி எடுத்தார், ஜெயிச்சு காட்டினார். இன்னைக்கு இந்தியாவே அணு ஆராய்ச்சியில் முன்னணியில் நிற்கிதுன்னா அதுக்கு அந்த முயற்சி தானே காரணம். திட்டத்துக்கு என்னங்க இருக்குது? அந்த திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தாதான் அது வெற்றியாக முடியும். வெறும் திட்டத்தை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கடைசியாக பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமீன் பாரு இளங்கோவடிகள். பாவம் எதிரணியினர் பட்டிமன்றத்து தலைப்பே புரியாமல் ஏறி இருக்காங்க.
சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். முயற்சி செய்துதான் என் தாய் தமிழையும் கற்று வந்து இங்கே முயற்சிக்கு எதிராகவே பேச வந்திருக்கீங்க. எனவே நடுவர் அவர்களே, முயற்சியே வெற்றிக்கு வழிகோலிடும் என்று முயற்சித்து நல்ல தீர்ப்பு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்றேன். முயற்சி தான் எல்லாத்துக்குமே அடிப்படை என்று உன்னதமாக கூறியுள்ளார். எதிரணி, உங்களுக்கு தலைப்பே தெரியலையா? தலைப்பே தெரியாம எதுக்கு இவ்வளவு பேரோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிட்டாங்க. என்ன பண்ணோம்? மகேஷ் போங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நம்ம சரியா திட்டம் திட்டினதுனால தான் 600 கோடியில் நம்மளால சந்திராயன் 3 விண்ணுக்கு அனுப்ப முடிஞ்சுது. ஆதிபுருஷ்னு ஒரு படம் எடுத்தாங்க 700 கோடி ரூபாய் செலவில். கதையாசிரியர் பாவம்பா. அதுல என்ன பண்ணாங்க? லாபத்தை நோக்கி அவங்க நம்ம ரம்யாவை போல விட்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா படமோ நட்டத்துல போச்சு. அவங்க கோட்டை விட்டது திட்டத்துல, அதனால போச்சு. எதிரணையில இருக்கிறவங்களுக்கு எங்க மேல என்னத்தான் கோவமோ காண்டோ தெரியல. வந்து பேசிட்டு போக சொன்னா எங்க எல்லாரும் ஏசிட்டுல போறாங்க. அதுலயும் பத்தாததுக்கு எதிரணியில இருக்கிறவங்க நம்ம கோயம்பேடு சந்தையெல்லாம் வேற இழுத்துன்னு வராங்க. ஏதோ பரங்கிக்கான்றாங்க, ஏதேதோ காய் பேரெல்லாம் சொல்றாங்க, சொல்லி எங்களை திட்டுறாங்க. அப்படி நாங்கள் என்னங்க பாவம் செஞ்சோம்? சரி பேசுறீங்க, பேசுறீங்க, கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுறீங்களா? முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான்ற கதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எங்க முயற்சி இல்லைன்னா உங்க திட்டம் மன்னிக்கவும், தலைப்பை படிப்பா சரியா தான் சொல்லியிருக்காங்க போல. எங்க திட்டம் இல்லைன்னா உங்க முயற்சி வெறும் கையில முழம் போடுற கதை தான். சரி, குடும்பத்தை திட்டம் தான் கலைச்சுது அப்படின்னு நம்ம அபயாம்பாள் சொன்னாங்க. அது எப்படிங்க குடும்ப திட்டத்தை கலைக்கும்? திட்டம் குடும்பத்தை கலைக்கும். திட்டம் தாங்க இப்போ வரைக்கும் குடும்பத்தை நல்லா இருக புரிச்சுட்டு இருக்கு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம்னு யாரும் ஒன்றும் சும்மா சொல்லலையே. குடும்பத்தில் வரவு செலவு பார்க்காம நம்ம மாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா குடும்பத்தில் துண்டு விழுந்துராது, அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுந்துராது. என்ன ஆகிறது குடும்பத்தோட நிலைமை? எல்லாரும் துண்டு போட்டு போக வேண்டியதுதான் தலையில். அப்படி இருக்கிறச்சு இந்த பறந்து விரிஞ்ச இந்த பாரத நாட்டில் திட்டமே போடாமல் நம்ம நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சாங்கன்னா நம்ம நாட்டு பொருளாதாரம் என்ன நிலைமைக்கு ஆகுறது? வளர்ந்து வர நாடு பட்டியலில் இருக்கிற இந்தியா எங்கேயோ அந்த லிஸ்ட்லேருந்து காணாமே போயிடாதா? எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பேப்பர் வச்சுருந்தாங்க. இது என்னதுங்க? முயற்சி பண்ணி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, முயற்சின்னு பேசுகிற நீங்களே பேப்பர் வச்சுட்டு அது எல்லாம் உங்களோட ஹிண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஆமாம் இரேம்மா வச்சுட்டு நீங்களே ஒரு திட்டம் போட்டு வரீங்க. நீங்கள் எப்படிங்க முயற்சியை பற்றி பேசுகிறீங்க? சரி, இந்த நம்ம பணத்தை பற்றியெல்லாம் பேசுகிறோம், அதெல்லாம் விட்டுடலாம். போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம். உசுறு போனால் திரும்ப வருமா? அறுவை சிகிச்சை போது நம்ம திட்டமே போடாமல் நம்ம மாட்டுக்கு நீட்டாக கத்தியை எடுத்துட்டு அறுப்பு போட்டோன்னா பேச நிலைமை என்ன ஆகுறது? சரி, நம்ம பள்ளியோட யாருமே 8ஆம் உயரத்தில் இருக்கிற நம்ம சட்டாம் பிள்ளை நிக்கோலஸ் நவீன்குமார் ரொம்ப சிறப்பாக சொன்னார். அவசர கால சிகிச்சை போது திட்டமிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை, பேஷண்ட் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு. அவரு மருத்துவத்தை மட்டுமா பேசுறாரு? தென்னை மரத்தை ஏறுறாராம், இறங்குறாராம், என்னென்னமோ பேசுறாரு. சரி, அதுவும் பத்தாதுன்னு நம்ம அபயாம்பாள் வேற திட்டத்துக்கு அவங்களுக்கு ஏதுவாலாம் ஏதேதோ சொல்றாங்க. ஏதோ எங்க கேட்டா நாங்க யாருமே கொல்லல அப்படின்னு. திட்டத்துக்கு உதாரணமும் நம்ம நிக்கோலஸ் நவீன்குமாருக்கு பதிலும் இப்போ நானே சொல்றேன். திட்டம் என்பது குறுகிய நேரத்தில் சிறப்பாக செயல்பட உதவுவது. இதெல்லாம் போதாதுன்னு கால்பந்து வீரர்கள் எல்லாம் இழுக்கிறாரு. யாரோ கிறிஸ்டியானோ ரொனால்டோன்றாங்க, ஏதேதோ சொல்றாரு. நான் உங்களை பார்த்தே ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபார்மேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் இல்லாம தான் முயற்சியை மட்டுமே நம்பி அவங்க வந்து மேட்ச்ல வின் பண்றாங்களா? சொல்லுங்க நிக்கோலஸ் அவர்களே. இப்போ இல்லை, அப்புறமா சொல்லுங்க. எதிர் அணியில இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமா, எதிர் அணியில இருக்கிற நம்ம அபயாம்பாள் போதுப்பா டயலாக் என்ன பண்றது? எதிரணியில இருக்கிற நம்ம அபயாம்பாள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்காக 5 அதிகாரம் கொடுத்திருக்காராம் திருவள்ளுவர், எங்களுக்காக ஒரு குறள் கூட சொல்லலையேன்னு. அந்த 1330 குறளுமே வந்து திட்டமிட்டு செஞ்சது தானுங்க. அதெல்லாம் விடுங்க, நம்ம தலை தோனி இருக்காரு.
திட்டமிட்டு கூலா பிளான் பண்ணி பண்றதுனால தானே அவரை நம்ம கேப்டன் கூல்னு சொல்றோம். சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே முயற்சி தான் செய்யறாங்க அப்படின்னு எதிரணியில இருக்கிற எல்லாருமே முழக்கமிட்டு இருக்காங்கல்ல. நான் எதிரணியில இருந்தே ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேனே. ஏன் இருக்கவே இருக்காங்க நம்ம ரம்யா. முயற்சியை தீர்வினை யாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும்னு நல்லா ஸ்வரம்லாம் போட்டு செம்மையா பாடுபாடினாங்க. அவங்களுக்கு எப்படி அதுக்கப்புறம் இந்த பட்டிமன்றத்துக்குள்ள வருதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் தாங்க சொன்னேன், எங்க நம்ம போறோம், பட்டிமன்றத்துக்குள்ள போறோம் அப்படின்ற டைலாக சொல்லுங்க அப்படின்னு. அவங்க போட்ட முயற்சி மட்டும்தான் உங்க எல்லாரோட கண்ணுக்கும் தெரிஞ்சதே தவிர அதுக்கு பின்னாடி இருந்த என்னோட திட்டம் உங்க யார் கண்ணுக்காவது தெரிஞ்சுதா? எல்லாரும் விக்ரம் வேதால வரா மாதிரி கதையா சொல்றாங்க. நானும் என் பங்குக்கு ஒரு கதையை சொல்லிட்டு போயிடுறேனே. பற்பல மாதாயே தயவு செஞ்சு மனுஷமா சொல்லுவேன். நீ 3 பெல் அடிச்சிட்டேன்ப்பா. வாங்க, இந்த 3வது பெல்லோட மொத்தமா முடிச்சிடுறேன் இருங்கம்மா. பற்பல பொற்காசுகளோட நள்ளிரவுல பிரயாணிச்சது ஒரு கப்பல். அந்த கப்பல்ல மிக சிறந்த நீச்சல் வீரன் ஒருத்தனும் பிரயாணிச்சான். திடீர்னு அத்தராத்திரியில தான் பிரயாணிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லினேன். கடல் கொந்தளித்தது, கப்பல் கவிழ்ந்தது. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படியே நீச்சல் அடிச்சுன்னு கரையை நோக்கி கஷ்டப்பட்டு போயின்னு இருக்காங்க. நம்ம விவேக் செல்ல சொல்லணும்னா நீந்தினார்கள் வாழ்க்கையின் எல்லை வரை நீந்தினார்கள். ரொம்ப பாவம். எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு கரை வரைக்கும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த நீச்சல் வீரனை காணோம். அவங்கெல்லாம் நீச்சல் வீரன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நீச்சல் வீரன் வரல. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஐயோப்பா, இடுப்புல அந்த தங்க பொற்காசுகள் எல்லாம் அவனோட இடுப்புல கட்டிக்கிட்டு அவனோட பல வருட பயிற்சியையும் அவனோட முயற்சியை மட்டுமே நம்பி கடினப்பட்டு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அவன் எப்படியாவது கரையை சேர்ந்துருவான்னு. ஆனா அங்க நடந்ததே வேற. அவன் சரியா திட்டம் போடாததுனால அவனோட உயிர் நீந்தது, உடல் கடலோடு கலந்தது. இத்துடன் என்னோட உரையும் நிறைந்தது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நடுவரம்மா தீர்ப்பு என் பக்கம் இருக்கட்டும். எப்பா மகேஷ், சிறப்பான ஆள்னி. அதாவது இவருக்கு அவர் தனி ஜெயிக்கணும் அதெல்லாம் இல்லை. எதிரில் எங்களெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்களே, எப்படி சொல்வீங்க? ஒவ்வொரு பேரும் எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எழுதுறாரு. ஐயோ அப்பா, நீ சொன்ன கதை எனக்கே ஞாபகம் இல்லைப்பா. என்னென்ன பேசுனே மறந்து போச்சு. அதுலேயும் இவர் ஒன்று சொல்கிறாரு, குடும்பத்து மேலே உங்களுக்கு அதீத கவலை எல்லாமே இருக்கு போல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உயிர் மேலே ஜாஸ்தி பயம். ஓகே, ஆனால் இப்போ பட்டிமன்றம் முடிய வேற நேரம். தீர்ப்பு சொல்லணும். வெட்டாதீர்கள், மழை தருவேன் என்கிறது மரம். வெட்டுங்கள், மழைநீர் சேகரிக்கிறேன் என்கிறது குளம் என்று 2 தரப்பிலும் கருத்தை அனலாக பறந்தது. என்ன செய்வது? 2 வாதங்களையும் பார்க்கும்போது இறுதியில் வெற்றி என்னும் மையக்கல் அடையும் ஒவ்வொரு மனிதனின் பின்னால் முயற்சி என்னும் படிமானம். எவ்வளவு பெரிய கப்பலையும் தரை கட்டி நிற்க வைக்க மிகச்சிறிய நங்கூரம் எவ்வளவு உதவி புரிகிறதோ அதுபோல திட்டத்தோடு முயற்சி இருந்தால் மட்டுமே வெற்றி என்று எனது தீர்ப்பை பதிவு செய்கிறேன். நன்றி.